நான் அபிஷேக். இது குமரி அறிவியல் பேரவையின் உணவு திருவிழா. அக்ஷிதா, குமரி அறிவியல் பேரவையிலேருந்து உணவு திருவிழா வருது. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சுண்டக்காய் வச்சு ஏதாவது பண்ணலாமா? வேண்டானே. இந்த பிரண்டி வச்சு ஏதாவது பண்ணலாமா? வேண்டவே வேண்டானே. ஐடியா, நம்ம அம்மாக்கு எப்போதும் நம்ம பண்ணுவோம்ல, அது பண்ணுவோமா? முடக்கத்தான் தோசை. இப்ப நான் கையில எடுத்திருக்கிறது முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரைய முடக்கு அறுத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இதுல இருக்கிற கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் எலும்பு மற்றும் தசைகளை வலுப்படுத்துது. முடக்கத்தான் கீரை ஒரு செடி தான், கிளைம்பர். இது கொடியா வளரக்கூடியது. இதோட காய் பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி இருக்கும். அதனால இது இங்கிலீஷ்ல பலூன் வைன்னு சொல்லுவாங்க. முடக்கத்தான் கீரையை சூப் வச்சு குடிக்கும் போது சளி, இருமலுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். மற்றும் இதுல இருக்க நார் சத்து மனச்சிக்கலை குறைக்கும். மற்றும் இதில் இருக்கிற பல்வேறு வகையான ஃபைட்டோ நியூட்ரிஷன் இன்ஃப்ளமேட்டரியை குறைக்கும். அதனால ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆர்த்தனைட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால மூட்டோலி இருக்கிறவங்க ரெகுலராக சாப்பிடும் போது நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். தோசை செய்யறதுக்கு கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதுல இருக்க இலையை நம்ம பாஞ்சு எடுத்துக்கலாம். தோசைக்கு மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்திரலாம். நம்ம நார்மலா எப்படி இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறோமோ அதே மாதிரி தான். பட் இதுல உளுந்துக்கு பதிலா இந்த கீரையை போட்டுக்கணும். இப்ப இந்த கீரையை எப்படி அளவு எடுக்கணும்னா, ஒரு கைப்பிடி அளவு எடுக்கணும். இப்ப நான் 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். 2 கைப்பிடிக்கு எப்படி நம்ம அரிசி எடுத்துலன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளாக்குல ஒரு ஆளாக்கு அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன ஆளாக்குல ஒரு ஆளாக்கு அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா 4 hours நம்ம ஊற வைக்கணும். இப்போ நம்ம கையில் எடுத்திருக்கிறது வெந்தயம். வெந்தயத்துல புரோட்டீன், ஃபேட்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ்னு நிறைய ஊட்டச்சத்து இருக்கு. இது வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கும் மூட்டு வலிக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். மற்றும் இது சர்க்கரை நோய்க்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 4 hours நல்லா ஊறட்டும். 4 hours ஆயிடுச்சு. ஊற வச்ச வெந்தயத்தை நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கீரையை இதுல போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப இந்த கீரை கூட கொஞ்சம் கொஞ்சமா அரிசி சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம நார்மலா எப்படி இட்லி மாவை புளிக்க வைக்கிறோமோ அதே மாதிரி இதையும் ஒரு 7 to 8 hours நல்லா புளிக்க வச்சுக்கணும். இந்த ரெசிபியை நான் டெடிகேட் பண்ண ஆசைப்படுறேன். என்னுடன் பயிலும் சக இளம் விஞ்ஞானிகளின் அம்மாவுக்காக. எங்க அம்மா முன்னாடி ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க.
என் கூட பால் விளையாடுறது, என் தங்கச்சி கூட டான்ஸ் ஆடுறது. ஆனால் இப்போ அவங்க வெயிட் போட்டதுனால அவங்களுக்கு முட்டி வலி வந்துட்டு. அதனால எங்கள் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டேன். நம்ம அம்மா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருந்தால் தான் நம்மள ஹாப்பியாக வச்சுப்பாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். உங்கள் அம்மாவுக்கு மூட்டு வலி இல்லைனாலும் இந்த ரெசிபியை வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுங்க. இதுவரையும் அம்மா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ வளர்ந்தாச்சு. இது நம்ம 10. நாம் தான் நம்ம அம்மாவை பார்த்துக்கணும். இந்த மாவை தோசையாக சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். குமரி அறிவியல் பேரவைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி.